17 நாள் சண்டையிலே பாண்டவரை ஜெயம் பெற்று வெற்றி முரசு கட்டி நான் வர எனக்கு அருள் புரிய வேண்டும் ஆண்டவா. சூரிய தேவா, சூரிய தேவா, பாண்டவர் தாயே, அர்ஜுனன் தாயே, அம்மா அம்மா பாண்டவர் தாயே, பாண்டவர் தாயே, என் மகனே என்று வருகிறாயே, அதோ அங்கிருக்கிறார் உன்னுடைய புத்திரர் பாண்டவரை ராஜாக்கள். இடம் தெரியாமல் வந்து விட்டாயா மாதா? அம்மா என்னை பார்த்து பாண்டவர் தாயே பாண்டவர் தாயே என்று சொல்கிறாயே. அம்மா பெத்த தாயே
நான் பாண்டவர்க்கும் தாய்தான், நான் உனக்கும் தாய்தான். ஐயோ உன்னை ஈட்டெடுத்தவன் தாயா, 10 மாதம் சுமந்த அங்கத்திலே பெற்றெடுத்தாளே, இந்த தாயாகப்பட்டவன் குந்தி உனக்கும் நான் தாயாதானப்பா. அம்மா உனக்கும் தாய் தானடா மகனே என்று வருகிறாயே, நீ மட்டும்தான் எனக்கு தாயா? உலகத்தில் எத்தனையோ தாய்மார்கள், கோடான கோடி தாய்மார்கள் எல்லாம் நம் கர்ணனாகப்பட்டவன் நமக்கு மகனா இருக்க கூடாதா? மகனே கர்ணா, மகனே கர்ணா என்று என்னிடத்தில் வந்து கேட்பார்கள். அவர்களையும் தாய் என்றுதான் நான் அழைப்பேன். அதை போல உங்களையும் தாய் என்றுதான் அழைக்கிறேன். இதற்கு ஏனம்மா உனக்கு பித்தலாட்டம்? பெற்ற தாய் முன்ன வைத்து பாண்டவர் தாய் என்று சொல்கிறாயே மகனே என்று. கண்ணா, ஏம்மா? நான் பொய் பேச கிடையாது. எத்தனையோ தாய்மார்கள் வரலாம், ஆனால் உன்னை பெற்றமாவா ஆகுமா? உன்னை பெற்றவள் நான், உன்னை இன்றவள் நான். நான் சொல்வதே நான். சரி, பெற்ற தாய் என்று சொல்கிறாய், பெற்ற தாய் என்று சொல்கிறாயே, என்னை எப்படி பெற்றாய்? உன்னை எப்படி பெற்றேனா? கண்ணனுக்கு அஞ்சு நல்ல சிறு வயது எப்படி என்னை எப்படி பெற்றெடுத்தாய்? ஐந்தும் சிறுவையா, அறியாத பருவம். கொஞ்சம் சிறுவயது குழந்தையாக இருக்கும் பொழுது எங்களுடைய நாட்டை தேடி துர்வாச மகாமுனிவர் வந்தார். துர்வாச மகாமுனிவர் கொடுத்தால் வரும், விட்டால் சாதம். அப்படிப்பட்ட முனிவராகப்பட்டவருக்கு நான் சிறுமையாக 5 சிறு வயது அறியாத பருவத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு தேவையான அடிப்படை வேலைகள் எல்லாம் செய்தபடியா என்னை பார்த்து வியந்தார் துர்வாச முனிவர். இப்படிப்பட்ட சின்ன வயதிலே இப்படிப்பட்ட பணிவன் போல் இருக்கிறாளே, இவளுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு 5 மந்திர உபதேசங்களை கற்றுக் கொடுத்தார். எதிர்காலத்தில் நடப்பதை முன்பதே அறிந்த துர்வாச முனிவர், உனக்கு இந்த மந்திரம் எதிர்காலத்தில் உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மந்திர உபதேசம் கற்றுக் கொடுத்தார். அப்பொழுது இந்த துர்வாசர் கொடுத்த மந்திரம் உண்மையா பொய்யா இருக்குமா அப்படின்னு சொல்லி சரி ஆற்றங்கரையில் குளித்து விட்டு மேலே செல்லக்கூடிய ஆதவனை பார்த்து சூரிய பகவானாகப்பட்ட தகதகவென்று கண்முன்னே வந்தார். அப்பொழுது அந்த ஆண்டவன் சொன்னதை நினைத்தேன், இந்த தூர்வாசர் கொடுத்த மந்திரம் உண்மையா பொய்யா இருக்குமா அப்படி என்று சோதிப்பதற்காக சூரிய பகவானை நினைத்தேன். அவர் என் கண் முன்னே தோன்றினார். சரி, அவரோடு நான் சின்ன சிறுமியா இருந்த நான் 16 பருவம் மங்கையாக உருவாகி அவரோடு ஒரு நாள் ஒரு திருத்தில் ஒன்று சேர்ந்து அவருடைய மூலமாக எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. 5 சிறு வயது அறியாதவரும் கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவத்தில் உன்னை பெற்றேனா மகனே என்று சொல்கிறாயே, நீ சொல்லும் வார்த்தை எனக்கு கேளிக்கையாக தெரிகிறதம்மா. அப்படி சூரிய பகவான் அருளால பிறந்து நான் என்ன செய்தே தெரியுமா?
ஆ